எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். இங்கே எப்படி வந்தீங்க சென்னைக்கு? வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு. எப்படி வந்தீங்க அங்கேருந்து இங்கே? ட்ரெயினில். எத்தனை பேர் உங்கள் கூட வந்திருக்காங்க? இல்லை 5-6 பேர் தான். 5-6 பேர். ஆமாம். என்ன வேலை செய்கிறீங்க? பெயிண்டிங் வேலை. பெயிண்டிங்கா? ஆமாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? 700 ரூபா கொடுத்தீங்க. 700 ரூபா. உங்களுக்கு ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கா? ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்கா? எல்லாமே. எங்கே காங்கிரஸ்க்கு போடுவீங்களா பிஜேபிக்கு போடுவீங்களா? பிஜேபி. பிஜேபிக்கா? இல்லை அந்த ஸ்டேட்டில் அவருக்கு நல்லா இருக்கீங்களா? நமக்கு ஸ்டேட்டில் அவருக்கு நல்லா இருக்கீங்களா? அங்கேயே அவர் ஊர்லேயே நடக்குது. மணிப்பூர்லேயே நிர்வாணப்படுத்தி அமகலை பண்ணாங்க. அதெல்லாம் அவருக்கு எப்படிங்க தெரியும்? அவர் ஃப்ளைட்டில் வந்து கோட்டு போட்டுன்னு போவார். அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அதுலேயும் அடுத்த இதில் வந்துட்டாருன்னா அவ்வளோதான், நாடே நிர்மூலமாக போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. மக்களை யாராலும் காப்பாற்றவே முடியாது. காங்கிரஸ் வந்ததான் நல்லாயிருக்கும். பாஜக வந்துச்சுன்னா சின்ன சின்ன தொழில் எல்லாமே அழிஞ்சிடும். சுத்தமாக தமிழை அழிச்சிடுவாங்க. மத்தியில் ஏதாவது பாஜக ஆட்சி தொடரணும் விரும்புகிறீங்களா, இல்லை ஆட்சி மாற்றம் வேணுங்க? ஆட்சி மாற்றம் இருக்கணுங்க, கண்டிப்பாக இருக்கணும். ஆட்சி மாற்றம் தேவை, ஒரே ஆள்கிட்ட கையில் கொடுக்கூடாதுல்ல. சேஞ்சஸ் கண்டிப்பாக வேணும். எங்களுக்கெல்லாம் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குது, கேஸ் விலை அதிகமாக இருக்குது. மாறி வந்தால் மக்களுக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கும். ஏன்னா ஒரே ஆள் இருந்தாக்கா அது வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது. பெரும்பாலும் ஒரு 10 வருஷம் ஆச்சு இவங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இதே ஆட்சி இன்னொரு 5 இயர்ஸ் கொடுத்தா தான் அவங்க சொன்ன திட்டமெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். நான் 6 மடங்கு விலைவாசி அதிகமாகுது. மோடி தான் தேவை. மோடினால தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனை எல்லாருக்கும். ராகுல் காந்தி வரணும். 1500 ரூபாய் இது வந்த உடனே திருப்பி ஏற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏமாந்துற அது எப்படி ஏமாறும்? ஆனால் இன்னொன்று அடிச்சு சொல்லுவேன், இந்த மோடி என்ன எந்த மோடி வந்தாலுமே தமிழ்நாட்டில் ஆண்டா திமுக இல்லைன்னா அண்ணா திமுக. ஆட்சி மாற்றம் மிகவும் முக்கியமாக தேவை. காங்கிரஸ் பாஜக எந்த ஆட்சி பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பரவாயில்ல. டிஎம்கே ஆட்சி இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் வராது. ஏன்னா நாங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகமே நிற்குது, வளர்ந்து நிற்குது. அதுக்கு யார் காரணம்? டிஎம்கே தான் காரணம். அதுக்கு ஐ திங்க் டிஎம்கே நினைக்கிறேன் ப்ரோ. ஏடிஎம்கேலாம் அவுட் ஆகிட்டாங்க. இனி வந்து ஜெயிக்கும் அப்படின்னு டிஎம்கே தானா? இப்போ காங்கிரஸ் வந்ததுன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். மோடி எதுவுமே செய்யலை. ஸ்டாலின் வந்தால் நல்லது தான், அவர் வந்தால் நல்லது தான், மக்களுக்கு கொஞ்சம் நல்லா செய்வாங்க. பாஜக ஆட்சின்றதுலாம் பெட்ரோல் ரேட்டு ஏற்றிட்டாங்க, கேஸு ஏற்றிட்டாங்க. பாஜக ஆட்சி வந்து 10 ஆண்டு ஆண்டாலும் சரி, 20 ஆண்டாலும் சரி, அவரால் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. காங்கிரஸ் பிரிவில் இருக்கும் போது இந்த விலைவாசியெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. மோடி ஆட்சி எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வந்துட்டு அவங்க வந்து மதவெறியெல்லாம் கொண்டாட ஆகாது. அது மாதிரி இப்போ அதிமுக வந்து திமுகவும் அவங்க வந்து மதத்தை பார்க்கல, மக்கள் தான் பார்க்குறாங்க. நம்ம டிஎம்கே ஆட்சி கன்ஃபார்மாக வரணுங்க. இப்போதைக்கு இருக்குது டிஎம்கே தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், பிஜேபி தான் இப்போதைக்கு வலுவாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. வலுவான கூட்டணி திமுக கூட்டணி தான். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? ரெட்டலைக்கு பிஜேபி போட்டு பார்க்கலாம்ல, எல்லாரும் போட்டு தானே வரணும். அண்ணா டீமுக்கு இருக்கு. ஆதரவு யாருக்கு தருது? திமுக. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த முறை பிஜேபி தான் பண்ணலான்ட்டு இருக்கு. இதே ஆட்சி திரும்ப நீடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உயிரோட இருப்போமாங்கிறதே ஒரு சந்தேக குறியீடாக தான் இருக்கும். அது இங்கே பாஜக மலராது. திமுக தான். ஆதரவுன்னா என்னோட பொறுத்தவரை மோடி வந்து சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலை. ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதி இலவச பஸ் தரேன்னு சொன்னார், அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு, மகளிர் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிறவங்க மாதம் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அது கொடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் வர பிஜேபி தான். 2 திராவிட கட்சிகளும் வந்து பலமாக இருக்குது. இங்கே வந்து தாமரை எப்படி இருந்தாலும் மலர